Hello students, now we are going to see the construction of the incircle of a triangle. ஒரு ட்ரையாங்கிளுக்கு இன்சர்க்கிள் எப்படி வரையணுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த இன்சர்க்கிள்ன்றதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ட்ரையாங்கிளுக்கு உள்ளே வரைகிற சர்க்கிளுக்கு பேர் தான் இன்சர்க்கிள். ஓகே, ஸோ இன்சர்க்கிள் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்சென்டரை நீங்கள் லொக்கேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் அன் இன்சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளில் இருக்க இந்த மூணு ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி. ஓகே, இந்த மூணு ஆங்கிளுக்கும் நீங்கள் ஆங்கிள் பைசெக்டார் வரைஞ்சிங்கன்னா, ஆங்கிள் பைசெக்டார்னா இந்த ஆங்கிள் ஏவன் ரெண்டாக ஈக்குவலாக பிரிக்கணும். ஸோ ஆங்கிள் ஏ ரெண்டாக பிரிக்கணும், அதே போல் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி. தட் இஸ் யூ ஹாவ் டு பைசெக்ட் இட். ஓகே, பைசெக்ட்னா யூ ஷுட் divide it equally. இந்த angle bisectors மூணு வந்து they meet at a point, that is the point of concurrency of it is called the incenter and it is denoted with the letter capital I. Capital I ன்னு denote பண்ணோம். So that's the incenter. Let us see the definition for incenter. The incenter is the intersection of the triangle's three angle bisectors and it is given in the bracket one of the triangles point of concurrency formed by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளோடைய point of concurrency of the three angle bisectors is the incenter. ஸோ இன்சென்டரை நீங்கள் லொக்கேட் பண்ணிட்டு அதிலிருந்து இன் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இன் ரேடியஸ்னா இந்த இன் சென்டர்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இன் சென்டர் டு எனி சைடு, எந்த சைடு அந்த பெர்பெண்டிகுலர் ஹைட் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன் அப்படின்னா, அந்த ஐயிலேருந்து இது எங்கே மீட் ஆகுது பாருங்கள், ஏபியில் டியில் மீட் ஆகுது. இந்த ஐடி தான் வந்து இன் ரேடியஸா. இந்த இன் ரேடியஸை வந்து நீங்கள் ரேடியஸாக எடுத்து ஒரு சர்க்கிள் வரையணும். அப்படி வரைஞ்சிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளுக்கு உள்ளே வரும். நீங்கள் போன எக்ஸசைஸில் எப்படி வரைஞ்சிங்க, இந்த 3 வெர்டிசஸ் வழியாக போகிற சர்க்கிள் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா. ஸோ தட் சர்க்கிள் இது வந்து உள்ள வரைகிற சர்க்கிள், அதனால இட்ஸ் கால்ட் அ இன்சர்க்கிள். ஓகே, ஸோ த இன்சென்டர் இஸ் அ சென்டர் ஆஃப் த இன்சர்க்கிள் and it is usually denoted by capital I. It is one point in the triangle whose distances to the sides are equal. ஸோ இங்கேருந்து இங்கே எந்த சைடுக்கு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சாலும் ஈக்குவலாக இருக்கும். Now I hope you understand this. Now let us move to the exercise sum. Exercise 4.6 fifth sum. ஸோ இந்த சம் நம்ம இப்போ வந்து பாருங்கள், எக்ஸசைஸ் 4.6ல் ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். ட்ரா அன் ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட் 6.5 cm அண்ட் லொக்கேட் இட்ஸ் இன் சென்டர். ஆல்சோ ட்ரா த இன் சர்க்கிள். ஸோ நம்ம வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு நம்ம வந்து இன் சென்டரை லொக்கேட் பண்ணிட்டு then you are going to construct the in circle. For that, now first let us construct an equilateral triangle. Before that, let us draw the rough diagram. Or rough diagram போட்டுக்கலாம். You know what's an equilateral triangle? All sides are equal in length. So I am taking a triangle ABC having measures AB is 6.5, BC is also 6.5 and AC is 6.5 cm. I is the in center. ஸோ நம்ம வந்து ட்ரையாங்கிள்குள்ளே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். திஸ் இஸ் வாட் த ரஃப் டயக்ராம். லெட் அஸ் கன்ஸ்ட்ரக்ட் த ஃபேர் டயக்ராம். ஃபேர் டயக்ராம் போடுறதுக்கு முதல்ல ஏபிசி ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல். ஸோ இட்ஸ் கிவன் ஏபி இஸ் ஈக்குவல் டு 6.5 cm. ஸோ நம்ம வந்து 6.5 cm எடுத்துக்கலாம் முதல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ட்ரா எ லைன் செக்மெண்ட். AB is equal to 6.5 cm. So AB வந்து 6.5 cm வரைஞ்சிக்கலாம். இப்போ Bல இருந்து 6.5, அகைன் Aல இருந்து 6.5 cm ஆர் கட் பண்ணிக்கலாம். So using compass, let us take 6.5 cm and cut arcs with B and A as center. Okay, so B ல இருந்து 6.5 cm, A ல இருந்து 6.5 cm ஆர்க்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
and the meeting point of these two arcs is C. So இது ரெண்டும் வந்து C ஓட join பண்ணிக்கலாம். So let us join AC and BC. So நம்ம வந்து ஒரு equilateral triangle construct பண்ணிட்டோம். So for all these sum, first you have to construct a triangle. ஒரு triangle நீங்க construct பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து என்ன செய்ய முடியும், in circle வரைய முடியும். Okay, so we have constructed an equilateral triangle, and what is the next step? You have to draw angle bisector. இப்போ நான் வந்து ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் நான் பைசெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆங்கிளில் வந்து பைசெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நவ் ஐ எம் கோயிங் டு பைசெக்ட் ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏவை வந்து நான் ஈக்குவலாக பிரிக்க போகிறேன். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி காம்பஸ் எடுத்துட்டு நீடில் எண்ட் ஆஃப் த காம்பஸை ஏல வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி I think you can see this clearly. புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு சைட்லையும் இந்த ஆர்க் கட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு now remove the compass. இப்போ இந்த ரெண்டு பிளேஸ் இது கட் ஆகிருக்கு இல்லையா, இது ரெண்டும் I am showing you. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் வச்சு நம்ம another 2 arcs கட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு குட்டி ஆர்க்கு, அதே போல் இங்கேருந்து ஒரு குட்டி ஆர்க். மெஷர் எதுவுமே எடுக்கக்கூடாது நீங்கள். ஐ திங்க் யூ கேன் see this clearly. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ ஏலேருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்க், பிக் ஆர்க் நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க. இது எங்கே இங்கே கட் ஆகிருக்கோ இந்த ரெண்டு பாயிண்ட்லேருந்து குட்டி ஆர்க் 2 கட் பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த குட்டி ஆர்க் வழியாக ஏலேருந்து வெர்டெக்ஸ் ஏ இருக்கு இல்லையா, அங்கேருந்து இந்த ஆர்க்குக்கு டாட்டட் லைன்ஸ் வரைகிறோம். தட் இஸ் த ஆங்கிள் பைசெக்டர். டாட்டட் லைன்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைனே போட்டுக்கலாம். ஐ திங்க் யூ கேன் see this. இப்போ ஆங்கிள் ஏ வந்து இப்படி பைசெக்ட் ஆகிருக்கு, கவனிச்சிங்களா? ஆங்கிள் ஏ வந்து ரெண்டும் ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வரையணும். நீங்கள் அப்படியே எடுத்த ஸ்கேல் எடுத்து டைரெக்டாக இந்த மாதிரி லைன் போடக்கூடாது. ஆர்க்ஸ் அழகாக ஈக்குவலாக ஷார்ப்பாக நீங்கள் வந்து நீடில் எண்டை வச்சு பென்சில் எண்டு வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சு நீங்கள் வரையணும். ஓகே, ஸோ ஆங்கிள் ஏ வந்து நீங்கள் பைசெக்ட் பண்ணிட்டீங்க. In the same way, you are going to bisect angle B also. So the same process you are going to use to bisect angle B. So keep the needle end of the compass at B. இதே போல முன்னாடி நீங்க எப்படி போட்டீங்க ஆங்கிள் ஏக்கு அதே மாதிரி இங்க ஒரு பிக் ஆர்க் ஒன்று வரைஞ்சுக்கோங்க. ஐ திங்க் யூ கேன் see this. இந்த மாதிரி ஒரு பிக் ஆர்க் வரைஞ்சிட்டு இது எங்க இங்க டச் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த சைட்ல இங்க டச் ஆயிருக்கா? ஸோ நீடில் எண்டை கவனிக்கிறீங்களா? நீடில் எண்டை இங்க வைக்கணும். வச்சுட்டு ஒரு குட்டி ஆர்க், அதே போல இங்க நீடில் எண்டு வச்சு இங்க ஒரு குட்டி ஆர்க். ஐ திங்க் யூ கேன் see this. ஓகே, ஸோ இது ரெண்டும் எங்க மீட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அது வழியா வெர்டெக்ஸ் பியில இருந்து ஒரு லைன் வரையணும். சரியா? யூ ஹாவ் டு draw a line from vertex B so that it passes through this arc. இங்கிருந்து I think you can see this. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆங்கிள் பியும் நம்ம பைசெக்ட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு ஆங்கிளும் பைசெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இது ரெண்டும் தான் ஆங்கிள் பைசெக்டார். இந்த லைன் தான். இந்த ரெண்டு லைனும் எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்க. இங்கே மீட் ஆகுதா? தட்ஸ் டினோட்டட் வித் அ லெட்டர் ஐ. இதுதான் ஐ. திஸ் இஸ் த இன் சென்டர். ஓகே, திஸ் இஸ் ஐ. இப்போ இன் சென்டர் வரைஞ்சிட்டோம்.
இன் சென்டர் லொக்கேட் பண்ணிட்டோம். இன் சென்டர் லொக்கேட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம என்ன வரைய போகிறோம்? இன் சர்க்கிள். இன் சர்க்கிள் வரைகிறதுக்கு நமக்கு இன் ரேடியஸ் எவ்வளோன்னு தெரியணும். இன் ரேடியஸ்னா என்ன? இந்த ஐயிலிருந்து இந்த பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி இந்த ஏபிக்கும் அந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் ஏபிக்கு வழியாக, அதாவது பெர்பெண்டிகுலர் லைன் that is drawn from I to AB எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி அதுதான் வந்து in radius. Okay, so from I you are going to construct a perpendicular line. ஐலேருந்து ஒரு perpendicular line வரைய போகிறோம், கவனிங்க. so this is very very important, பாருங்க. so keep the needle end of the compass at I. ஐயில் வச்சாச்சு. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மெஷர்லாம் கிடையாது. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியுதா பாருங்க, இந்த மாதிரி. இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இப்போ இப்படி நான் ஒரு ஆர் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏபி இருக்கு இல்லையா, அதில் இது கட் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஏபியில் நீ வரைகிற அந்த ஆர்க் வந்து கட் ஆகணும். கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா ஏபியை விட்டு வெளில வந்துடும். ரொம்ப குட்டியாக்குனீங்கன்னா ஏபிக்கு உள்ளவே இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ நான் வரைகிறேன் பாருங்க, ஆர்க் இந்த மாதிரி பெருசாக போடணும். ஸோ இங்கே நான் எழுதிட்டதுனால உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஐ திங்க் யூ கேன் see this arc. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக. ஸோ இந்த ஐயிலேருந்து இப்படி கொஞ்சம் பெருசாக ஒரு ஆர்க் கட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக போடாதீங்க, இந்த மாதிரி ஏபியில் கட்டார மாதிரி போட்டுட்டு இதை வந்து இது எங்கே இந்த ரெண்டு பிளேஸில் கட் ஆகிருக்குன்னு பார்த்து இங்கே பாருங்கள். இது வந்து இங்கே கட் ஆகிருக்கு. ஐ திங்க் யூ கேன் லொக்கேட் திஸ். உங்களுக்கு புரியுதா? இந்த ஆர்க்கும் இந்த லைனும் இது இங்கே தெரியுதா? இது ரெண்டும் இங்கே மீட் ஆகிருக்கா? அதே போல் இங்கே இந்த ரெண்டு பிளேஸஸும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே வந்து யூ ஹாவ் டு கீப் த நீடில் எண்ட் ஆஃப் த காம்பஸ் அண்ட் யூ ஹாவ் டு கட் 2 arcs. 2 ஆர்க் கட் பண்ணும். யூ கேன் see this. இப்போ அந்த ஐயிலிருந்து இந்த ஆர்க் வழியாக நீங்கள் வந்து ஒரு லைன் ஒன்று வரையணும். புரியுதாம்மா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் வாட் த பெர்பெண்டிகுலர் லைன். இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சாச்சு. இந்த ஐயிலிருந்து இது எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இட் மீட்ஸ் ஏபி அட் திஸ் பாயிண்ட் அண்ட் யூ கேன் நேம் திஸ் ஆஸ் டி. டி நேம் பண்ணிக்கோங்க. இந்த ஐடி தான் வந்து இன் ரேடியஸ். ஓகே, இப்போ ஐடியோட லென்த் எவ்வளோன்னு பார்த்து நம்ம ஒரு இன் சர்க்கிள் வரைஞ்சிடலாம். ஸோ டேக்கிங் ஐடி ஆஸ் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் பாருங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து ஐயிலிருந்து நம்ம ஒரு இன் சர்க்கிள் வரைப்போம். இது வந்து கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரையாங்கிள்குள்ளே தான் வரும். ஓகே, ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து தப்பாக வரைஞ்சிங்கன்னா கூட எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் கரெக்டாக வராது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு இன் சர்க்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அண்ட் நவ் லெட் us write the measure of all the sides. And here it's 6.5 centimeter and here also it's 6.5 centimeter. And now let us measure the in radius. In radius measure பண்ணலாம். ஐயில் இருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. It is 1.9 centimeter. So circumradius is equal to circumradius, in radius. In radius is equal to
1.9 centimeter. ஸோ இன் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு ட்ரையாங்கிளை ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஃபார் எனி 2 angles யூ கேன் ட்ரா த ஆங்கிள் பைசெக்டர். ஓகே, ஃபார் எனி 2 angles ஆங்கிளை பைசெக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்து அண்ட் தட் இஸ் த இன் சென்டர். அண்ட் இன் சென்டர்லேருந்து ஒரு பர்படிகுலர் லைன் வரைஞ்சிங்கன்னா you'll get the in radius. So using in radius you can draw an in circle. I hope you understand the sum, students. Thank you, ma.